குறைஞ்சபட்சம் 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்காவது கவரேஜ் வேணும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மினிமம். நான் சொல்றது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்ஃபிளேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல 7-8% சொல்லிட்டு, மெடிக்கல் இன்ஃபிளேஷன் 14%. 14%னா என்னன்னா, எப்போ டபுள் ஆகும்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு 4 வருஷத்துக்குமே டபுள் ஆயிட்டே இருக்கும். அதாவது இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது 4 வருஷம் கழிச்சு அதே ஆபரேஷன் போய் பண்ணணும்னா 10 லட்சம் ரூபா ஆகும். அங்க இருந்து 4 வருஷம் கழிச்சு பண்ணணும்னா 20 லட்சம் ரூபா ஆகும். அங்க இருந்து 4 வருஷம் கழிச்சு போய் பண்ணணும்னா 40 லட்சம் ரூபா. 40. சோ இந்த இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி வேலை செய்யும். இது மெடிக்கலோட இன்ஃபிளேஷன். அப்போ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு 40 லட்சம் ரூபாய் வேணும்ன்றப்போ அஃப்கோர்ஸ் என்கிட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இருந்தா நல்லதுதான். ஆனா 40 லட்சம் ரூபாய்க்கு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதாவது உங்களால எவ்வளவு மேக்ஸிமம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கோ. உங்களால 25 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, 30 லட்சத்துக்கு எடுக்க முடியுமா, எடுத்துக்கோ. எடுக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் 15 லட்சத்துக்காக டார்கெட் பண்ணு சொல்லுவோம் மினிமம். அதே மாதிரி அதை எடுக்கும் போதும் எந்த லிமிட்டுமே இல்லாம பார்த்துக்கோ. இந்த ரூம் ரெண்ட் லிமிட்னு ஒன்று சொல்லுவோம். ரூம் ரெண்ட் லிமிட்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிற நிலைமை வந்துருச்சுன்னா, இந்த ரூம்ல தங்கினா, அதாவது 5000 ரூபாய் மதிப்புள்ள ரூம்ல தங்கினா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ரூம் இல்லன்னு வச்சுக்கோங்க, அந்த 5000 ரூபாய் லிமிட் ரூம் இல்லப்பா அந்த ரூம் இல்ல, இப்போ 10000 ரூபாய் லிமிட் ரூம் தான் இருக்கு, இங்கதான் நீங்க தங்கணும், இன்னைக்கு அட்மிட் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே பிரச்சனை இல்ல, 5000 ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா நான் கட்டிட்டு போயிடுறேன் மக்கள் யோசிச்சுட்டு போய் அந்த ரூம்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா, மொத்தமா சர்ஜரி காஸ்ட் இந்த காஸ்ட் அந்த காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம் ரூபாய் பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு நார்மல் ரூம்ல அந்த 5000 ரூபாய் ரூம்லயே தங்கி இருந்தீங்கன்னா அந்த 3 லட்சம் ரூபாயும் மொத்தமா கவர் பண்ணிடுவாங்க. அதே 10000 ரூபாய் ரூம்ல தெரியாம போய் தங்கிட்டீங்கல்ல, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இருக்க லிமிட் அதுல பாதி தான், 5000 ரூபாய் தான். 3 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அதே ஆபரேஷன், அதே டாக்டர், அதே விஷயங்கள் தான். ஆனா 3 லட்சம் ரூபாய் தர மாட்டாங்க, 1.5 லட்சம் ரூபாய் தான் தருவாங்க. இதை கேட்கும் போதே எனக்கு ஏதோ ஃப்ராட் தனம் தான் தோணும். பட் இப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ ரூம் ரெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு லிமிட்டே இருக்கக்கூடாது. லிமிட்டே இல்லாத மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்கன்ற 10, 5ன்னு சொல்லிட்டு லிமிட்டே இல்லாம மேக்ஸிமம், அதாவது நோ லிமிட்ஸ் அப்படின்ற மாதிரியான ரூம் ரெண்ட் லிமிட் இல்லாம சூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஒரு வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியடும் வந்து பாலிசி எடுத்த உடனே எல்லாம் எல்லாமே கவர் ஆயிடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிபி, சுகர், ஆஸ்மா, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு வெயிட்டிங் பீரியட் ஒரு பாலிசியை பொறுத்து இருக்கும். சோ எந்த பாலிசியில வெயிட்டிங் பீரியட் குறைவா இருக்கோ அந்த பாலிசியை சூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி இப்போ லிமிட்ஸ்லயே இன்னும் நிறைய லிமிட்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ்லெஸ் ஜீரோ காஸ்ட் வந்து கொடுப்பாங்க. கேஷ்லெஸ் மோஸ்டா இப்போ எல்லா பாலிசிஸும் கொடுக்குறாங்க. கேஷ்லெஸ்ன்னு சொல்லும் போது நம்ம முன்னாடி பே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, அப்படியே அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஏரியால நீங்க விரும்பக்கூடிய ஹாஸ்பிட்டல நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கான்னு பாருங்க. அதாவது இந்த பாலிசி எடுத்துட்டு போய் கேஷ்லெஸ்ஸா கிளைம் பண்ண முடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல. எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இங்க தான் போவேன், அது அந்த லிஸ்ட்ல இருக்கான்றத பாத்துக்கோங்க. பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடி கோபே கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. கோபே கிளாஸ்னா, இப்போ நீங்க 5000 ரூபாய் பிரீமியம் கட்ட வேண்டிய இடத்துல நீங்க வெறும் 3000 ரூபாய் கட்டினா போதும். ஆனால் ஒரு 20% கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. 20% கோபேனா உங்க கையில இருந்து 20% காசு போகும், நாங்க 80% சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய் பில் வருதுன்னா 20,000 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. அந்த 20,000 ரூபாய், அதாவது 5000 ரூபாய்க்கு பதிலா 3000 ரூபாய் கட்டி 2000 ரூபாய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்ல, அநியாயத்துக்கு இங்க விட்டுருவோம். ஒரு 2 பில் வந்தா போதும், அங்க சேமிப்பே நடந்திருக்கு, நஷ்டம் மட்டும் தான் நடந்திருக்கும். அதனால கோபே கிளாஸ் இருக்கக்கூடாது.